இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ். ராஜ்யசபா தேர்தலுக்கான நேரமும் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இறுதி வடிவத்தை எட்டி விடுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அனைவர் மத்தியிலும் இருக்குது. நீங்க இந்த பேச்சுவார்த்தையை எப்படி பார்க்கிறீங்க? இது ஒரு நல்ல முயற்சி என்றே நான் நினைக்கிறேன். கடந்த 2 நாட்களாக பல்வேறு யூகங்களும் சந்தேகங்களும் கிளப்பப்பட்டு வந்த சூழ்நிலையில இது ஒரு பாசிட்டிவ் சிக்னல். அதைத்தான் நான் பார்க்கிறேன். அன்னை சோனியா காந்தி அவர்கள், தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள், எங்கள் இனிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பேசிதான் ஒரு நல்ல செய்தியை தான் சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். அந்த செய்தியை தான் இன்றைக்கு நம்முடைய மேனாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் எடுத்துக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களும் காங்கிரசின் மீதும் தலைவர் ராகுல் காந்தியின் மீதும் அன்னை சோனியா காந்தியின் மீதும் மிகுந்த மரியாதையும் மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவர்கள். இந்த 2 இயக்கமும் ஒன்றாக இருப்பது தமிழகத்திற்கு மிகவும் அவசியம். இந்திய திருநாட்டிற்கு அதைவிட மிகப்பெரிய தேவை. ஆகவே இந்த சக்திகள் ஒன்றாக இருப்பது தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலமாக இருக்கும். ஆகவே இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்றுதான் என்னை போன்றவர்கள் நினைக்கிறோம். தனிப்பட்ட முறையில எதையும் எதிர்பார்க்காம இந்த கூட்டணி வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு நல்ல ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் தலைமையில கிடைப்பதுதான் தமிழகத்திற்கு நல்லது. அதற்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது என்னை போன்றவர்களுடைய விருப்பம், வேட்கை. ஆகவே இந்த முயற்சி திரு ப. சிதம்பரம் அவர்கள் மேற்கொண்டுள்ள முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன், இறைவனை வேண்டுகிறேன். நிச்சயமாக இப்போ காங்கிரசின் மூத்த தலைவர்கள்லாம் சொன்னப்ப தாவேகாவுடன் கூட்டணி அப்படிங்கிறதே 100 ஆண்டு கண்ட காங்கிரஸ் கட்சிக்கு பொருந்தாத ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. அவருடைய கொள்கை என்ன, அது போல சிந்திப்பதே ஒரு தற்கொலைக்கு சமம் என்கின்ற மாதிரியான ஒரு காட்டமான விஷயங்கள் எல்லாம் முன் வச்சிருந்தாங்க. ஏன் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையேயான அந்த கூட்டணி என்பது பொருந்திய கூட்டணியாக அமைஞ்சிருக்கு? அது ஒரு இரு கட்சிக்கும் ஒரு பலம் வாய்ந்ததாக, முக்கியமா காங்கிரசுக்கு அது உறுதுணையாக அமைந்திருக்கக்கூடிய விஷயமாக ஏன் அமைஞ்சிருக்கு? இல்ல, இப்ப அடுத்த 5 ஆண்டுகள் மிக முக்கியமான ஆண்டுகள். தமிழகத்தை பொறுத்தவரையும் அகில இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜக இந்திய அரசியலையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய பல முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காக காத்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல், அதற்கான எல்லாவற்றையும் தயாராக வைத்திருக்கிறார்கள். பாராளுமன்ற இடங்களுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்கான முயற்சி எல்லாம் தயார் செய்து கட்டடம் முதற்கொண்டு கட்டி அதற்காக காத்திருக்கிறார்கள். டீலிமிட்டேஷன் வருது, மறுவரையறை வருகிறது, பாராளுமன்ற தொகுதிகளுடைய மறுவரையறை வருகிறது. அதை போல காஸ்ட் சென்சஸ் வருகிறது. இது எல்லாம் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை அடுத்த 1/4 நூற்றாண்டுக்கு அதிகமாக பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள். இந்த விஷயங்கள் நடக்கின்ற போது தமிழகத்தை வழிநடத்துகின்ற ஒரு தலைவருக்கு இதை பற்றிய புரிதலும் இதற்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியும் கொள்கை தெளிவும் வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் அப்படிப்பட்ட ஒரு தலைவராகத்தான் நம்முடைய முதலமைச்சரை பார்க்கிறேன். அதே நேரத்துல இந்த போராட்டத்தை அகில இந்திய அளவில் அழிப்பதற்கான தைரியமும் துணிவும் ராகுல் காந்திக்கு மட்டும்தான் உண்டு. அவர்தான் இந்த மாநிலங்கள் அவர்தான் மொழி, சாதி, மதம் என்ற எல்லையை கடந்தவர். ஆகவே இந்த 2 தலைவர்களும் ஒன்றாக இருப்பது இந்தியாவுக்கு நல்லது, தமிழகத்திற்கும் நல்லது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில். ஆகவேதான் என்னை போன்றவர்கள் வரக்கூடிய காலத்தினுடைய முக்கியத்துவம் என்பது இந்த 2 தலைவர்களும் ஒன்றாக இருப்பது அவசியம் என்று எண்ணுகிறோம். நிச்சயமாக அதுதான் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிச்சிச்சு. நாடாளுமன்றத்திற்குள் மாநில உரிமைக்கான குரலாகட்டும், நீங்க சொன்ன இந்த விஷயங்களுக்கான குரலாகட்டும், 2 கட்சிகளும் ஜெல்லாகி அந்த குரல் எதிரொலிச்சதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த சீட் அப்படிங்கிற அடிப்படையில காங்கிரஸ் ரொம்ப முரண்டு பிடிச்சிருச்சோ, இல்ல அதீதமான ஒரு ஆசையை வெளிப்படுத்திருச்சோ அப்படிங்கிற ஐயப்பாடுகளும் எழுந்திருக்கிறத பார்க்கிறோமே. அதாவது எல்லா கட்சிகளுக்கும் ஆசை இருப்பது இயற்கை. அது கூடுதல் இடங்கள் வேணும், கூடுதல் அதிகாரங்கள் வேணும், அது ஆசைப்படுவது இயற்கை. அதை யாரும் நம்ம தவறு என்று சொல்லவும் இல்லை. அந்த கோரிக்கை வைப்பது தப்பு இல்லை. அந்த கோரிக்கைகளை எவ்வளவு தூரம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு அவர்களுக்கும் ஒரு வரமுறை இருக்கிறது. ஆகவே என்னைக்குமே அரசியல்ல இதை போன்ற பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியும். கடந்த காலத்துல பேசி தீர்த்திருக்கிறோம், எதிர்காலத்திலையும் பேசி தீர்க்கலாம்.
ஆகவே அதுல வந்து அதுல வந்து அந்த அந்த மாதிரி பிரச்சனைகளை வைத்து இந்த கூட்டணியை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆகவே அந்த பிரச்சனைகளை வந்து 2 பேரும் சேர்ந்து கையை கொடுத்து விட்டால் கைகள் இணைந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்காகத்தான் நம்ம காத்திருக்கிறோம். திரு சிதம்பரம் அவருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் கூட இந்த முறை அதிகமாக தொகுதிகளை கேட்டு நெருக்கடியை கொடுக்கல அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கிறோம். இதுல காங்கிரஸ் நடுவில் ஆட்சியில் பங்கு வரைக்கும் எல்லாம் வந்து அழுத்தங்களை கொடுக்கிற நிலைமைக்கு வந்தது. அப்புறம் 40 வரைக்கும் தொகுதிகளை கேட்ட நிலைமை அப்படிங்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் என்பதில் என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்க வேண்டுமோ அதை இங்க திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உறுதுணையாக நின்று ஒரு மூத்த சகோதரர் போல ராகுல் காந்தி அவர்களை சிந்திச்சு முன்னெடுத்திருந்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுபோல சட்டமன்ற தேர்தலுக்கு எது தகுதியானதோ அதை கொடுப்போம் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அது நியாயமானதா தானே இருக்கும் அவங்க தரப்புல இருந்து. இல்ல அது வந்து சொல்றேன், 2 தரப்புலையும் வந்து நியாயங்கள் இருக்கிறது. ஆகவே அது வந்து நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு கோணம் இருக்கிறது. அந்த ஒரு கோணம் என்னுடைய கோணம், ஒரு கோணம் உங்களுடைய கோணம். இது சரியான கோணம் என்று நடுவில் ஒரு கோணம் இருக்கிறது. அதை வந்து 2 பேரும் புரிந்து கொண்டால் பிரச்சனையை தீர்த்திடலாம். ஆகவே நான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேஜ்லாம் கடந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மீண்டும் பழசையே பேசி கொண்டிருப்பது எந்த அர்த்தமும் இல்லை. இது வந்து ஒரு தடவை ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட்டால் அந்த முடிவை செயல்படுத்துகிற வகையில 2 கட்சிகளும் சேர்ந்து களத்துல பணியாற்றணும். ஆகவே கடந்த காலத்தை பற்றி பேசி கொண்டிருப்பதில் வந்து என்ன பொருள் இல்லை. அதுல பேசி அதை வந்து மீண்டும் மீண்டும் அந்த காயங்கள் இது வந்து அந்த உணர்ச்சிகளை பற்றி மீண்டும் தூண்டி விடுவது நல்லதல்ல. ஆகவே இப்பொழுது நல்ல முடிவை எடுத்து விட்டால் அந்த முடிவை பற்றி மட்டுமே நம்ம வாதிக்கலாம். அந்த முடிவு நல்ல முடிவாக வரட்டும், நாம் காத்திருப்போம். அது வரைக்கும் மற்ற செய்திகளை கொஞ்சம் புறந்தள்ளி வைத்து விட்டு நம்முடைய நல்வாழ்த்துக்களை இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடக்கும் என்பதற்காக தெரிவித்துக் கொள்வோம். நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புப்படி ஒரு நல்ல முடிவை எட்டப்படும் என்று நம்புவோம். இணைந்தமைக்கு நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.